அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நண்பர்களே. சோ அவர்கள் உண்மையை உன் விலை என்ன அப்படின்னு ஒரு நாடகம் எழுதியிருப்பார். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு, நான் வாங்கி காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு பணக்காரர் சவால் விடுவார். அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாடகம். திடீர்னு நமக்கு என்னவோ தெரிலங்க, ஏன்னா நாமளும் உண்மையே பேசின்னு இருந்து இன்னாத்த கண்டோம், ஒரு நாள் பொய் தான் சொல்லி பார்ப்போமே அப்படின்னு. அதனால் இன்றைக்கி நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க பொய் மட்டும்தான் பேச போகிறோம். அதில் திடீர்னு எடிட்டர் தம்பி ஒரு சந்தேகத்தை கலப்பினா, சார் இது பொய் தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு பொய் சொன்னீங்கன்னா அது உண்மை ஆகிடாதா அப்படின்னா. என்னடா சொல்கிறேன், இல்லை சார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு ஸ்கூலில் படிச்சுக்கிறேன், அதனால் இது பொய் அப்படின்னு ஒரு பொய் சொன்னீங்கன்னா அது உண்மை ஆகிடாதா அப்படின்னு. ஸோ நண்பர்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம், முதல்லயே சொல்லிடுறேன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிற கேட்க போகிற அனைத்து செய்திகளும் விஷயங்களும் 100% பொய்யினால் தயாரிக்கப்பட்டவை, கொஞ்சம் கூட உண்மை கலப்பில்லாதவை. நிஜம் மாதிரி இது சார் அப்படின்னு இருந்தாலுமே நம்பிடாதீங்க, முழுக்க முழுக்க பொய் மட்டும்தான். ரைட், நம்ம இந்த டைம் மிஷினில் ஏறி கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு. மே 5ஆம் தேதி கரெக்ட், அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டாக வந்துட்டுருக்கோம். அன்றைக்கு என்ன மாதிரி இருந்தது இந்த நாடு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக நமது மாநிலத்தில் என்னென்னலாம் நடந்தது அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. முதல்ல தேர்தல் முடிவுகள், இதை தான் நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் சிஎம் ஆகிறாங்க, கூட்டணி ஆட்சியா, இல்லை ஆளுங்கட்சி பதவி இழக்கின்றதா, எதிர்கட்சி ஆட்சிக்கு வருகின்றதா, இல்லை புதுசாக ஆரம்பித்த கட்சி, இது மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். இப்போவே நிறைய பேர் இந்த சர்வே ஜோசியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க, டைம் மிஷின் இதில் போய் பார்த்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது புதியதாக உருவான ஒரு வெற்றி கூட்டணி. அது என்ன வெற்றி கூட்டணி அப்படின்னா, இந்த அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சசிகலா அவர்கள் ஆரம்பித்தாங்க இல்லையா ஒரு கட்சி. அந்த கட்சியோட இல்லை என் கட்சியை புள்ள தூக்கிட்டு போயிட்டாரு, அதனால் எங்கள் கட்சிக்கு பேர் வைக்கிறதா இல்லையா அப்படின்னு கடைசி வரைக்கும் குழப்பத்திலேயே இருந்த டாக்டர் ஐயா ராமதாஸ், இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு வெற்றி கூட்டணி அமைத்தார்கள் இல்லையா. இந்த கூட்டணி தான் தமிழகத்தில் 233 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அது ஒரு தொகுதினா அந்த தொகுதியில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அது ஏதோ பணப்பட்டுவாடா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஒரு தொகுதியில் மட்டும்தானா அப்படின்னு கேட்காதீங்க, அங்கே தான் ஏதோ கட்சி இருக்குது போல இருக்குது, இருக்கட்டமே அப்படின்ட்டு அதை தள்ளி வச்சிட்டாங்க. மீது 233ல் 117 தொகுதிகளில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான அது வேட்பாளர்கள், 116 தொகுதிகளில் அந்த புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சசிகலா அவர்களது கட்சி அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர். அமோக வெற்றி. இது வரைக்கும் தமிழகத்தில் எந்த கட்சியும் செய்ய முடியாத ஒரு சாதனை. கட்சி ஆரம்பித்து ஒரு சில மாதங்கள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தட்டி பறித்துள்ளனர் இந்த கூட்டணி. இதில் யார் முதல்வர் அப்படின்னா, ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களது மகளும் பாமகவின் தலைவருமான அவர் தான் முதல்வராக பதவியேற்றுக் கொள்கிறார். இதில் ஐயா ராமதாஸ் அவர்கள் அந்த அரசியல் அனுபவம், அந்த அரசியல் முதிர்ச்சி, அதன் காரணமாக பொறுப்பு முதல்வராக செயல்படுவார் அப்படின்னு ஒரு செய்தி குறிப்பு சொல்லியிருக்கு. இதில் சசிகலா அவர்கள் மக்கள் முதல்வராக செயல்படுவார் அப்படின்னு அந்த கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு ட்வீட் போட்டுக்கிறாங்க. என்ன சார் 3 முதல்வரான்னு கேட்காதீங்க, முதலமைச்சர் ஒருத்தர் தான், பொறுப்பு ஒருத்தருக்கு, மக்கள் முதல்வர்னு இன்னொருத்தருக்கு. அதனால் இதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை அப்படின்னு சட்ட வல்லுநர்கள்லாம் முடிவு தெரிவித்து விட்டனர். நாளை காலை 11 மணிக்கு கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு வைபவம் நடைபெறுகின்றது. ஒரு முதலமைச்சர், ஆமாம் அவர் தான் பதவி ஏற்றுகிறாங்க. இந்த பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையில் இந்த வெற்றி கூட்டணிக்கு பிரதம மந்திரி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து செய்தி அனுப்பியிருக்கின்றனர். அதில் மக்கள் முதல்வராக பதவியேற்கவிருக்கின்ற சசிகலா அவர்கள் அவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது உருவம் பதித்த 10,000 ரூபாய் நாணயம் வெளியிட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அநேகமாக இந்த பதவியேற்பு வைபவம்லாம் நடந்த பிறகு அடுத்த வாரத்தில் இந்த நாணயம் வெளியீட்டு விழா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் புரட்சி தலைவி உருவம் பொறித்த அந்த 10,000 ரூபாய் நாணயத்தை வெளியிடுகின்றார் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி செய்தி குறிப்பு கூறுகின்றது. அது என்னப்பா பிரேக்கிங் நியூஸா? நம்ம சேனல் கூட பிரேக்கிங் நியூஸா? சரி, என்னன்னு தெரியலங்க, திடீர்னு சென்னையில் 2 நகை கடைகள் சுத்தமாக மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கின்றது. எதுக்காக அப்படின்னு தெரியல. சரி, இதை பற்றி ஃபர்தராக விசாரிப்போம்.
இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத பார்க்க வேணாமா? பாஜக அந்த கட்சியில சிலரை கேட்டபொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல இது வந்து மேலிடம் தான் முடிவு செய்யும் அப்படின்னாங்க. இங்க அமித்ஷா அவர்களை பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ, இந்த தேர்தல் தோல்விக்கு காரணங்கள் என்ன அப்படின்றத ஆராய ஒரு மேல்மட்ட குழு அமைக்கப்படவிருக்கின்றது. அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ, ஆமா அந்த குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு உயர்மட்ட குழு நியமிக்கப் போகின்றோம். ஒரு மாசத்துக்குள்ள அந்த உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் யாரு அப்படின்றத முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க மேல்மட்ட குழு உறுப்பினர்களை செலக்ட் பண்ணி அவங்க இது பண்ணி எப்படியும் ஒரு 1 1/2 2 வருஷத்துக்குள்ள முடிவு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்து இத பத்தி உங்ககிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கிடையில அ பாஜகவின் மூத்த தலைவர், முக்கிய தலைவர் குஷ்பு அவர்கள் கிட்ட இந்த தேர்தல் தோல்வி குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டனர். அதுல ஒரு பத்திரிகையாளர் கொஞ்சம் எடக்கு மடக்கா குஷ்பு அவர்களை கோபப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களை ஒதுக்கி வைத்தது தான் தேர்தல் தோல்விக்கு காரணமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஆனாலும் குஷ்பு அவர்கள் கொஞ்சம் கூட கோவப்படாம ரொம்பவே பொறுமையாக, நிதானமாக அண்ணாமலை எப்பங்க அரசியலுக்கு வந்தாரு? எத்தனை வருஷம் ஆச்சு அவர் கட்சிக்கு வந்து? அவர் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து நாங்க எவ்வளவு தோத்துருக்கோம் தெரியுமா? என்னவோ அண்ணாமலையால தோத்தோம் அப்படின்னு சொல்றீங்க? எத்தனை தடவை தோத்துருக்கோம்? கூட்டணி வச்சும் தோத்துருக்கோம், கூட்டணி வைக்காமையும் தோத்துருக்கோம். என்னவோ அண்ணாமலை வந்ததுனால தான் வந்து தோத்தோம் அப்படின்லாம் சொல்றீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு பதில் கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் நடிகை குஷ்புவை ட்ரோல் செய்து வருகின்றனர். அண்ணாமலை அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் சந்தித்து இந்த தேர்தல் தோல்விக்கான காரணத்தை கேட்டனர். அதற்கு அண்ணாமலை அவர்கள், அண்ணே நான் வந்து அங்கே ஒரு மாடு கன்று போட்டுக்குதுன்னு எங்கள் பட்டியில் அதை பார்க்கறதுக்கு போகிறேன். மற்றபடி கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன்னே. முதல்ல வந்து அந்த மாடு, அந்த குட்டி போட்ட மாடு அதுக்கு வந்து வைக்கோலை போடணும். அதுக்கப்புறமா அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேனே அப்படின்னு பத்திரிகையாளர் வந்து விடைபெற்று கொண்டார். திமுக தலைவர் அவரிடம் இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி கருத்து கேட்டபோது அவர் கூறியதாவது, அதாவது ஏற்கனவே அந்த பதில் அவர் கையில் வச்சிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடம் கொடுத்தது இதுதான் வந்து மக்கள் மனசில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் இது மட்டும்தான் இங்கே ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. ஆனால் இதை புரிஞ்சிக்காம கூட்டணி கட்சிகள்லாம் வந்து எங்களுக்கு அதிக இடங்கள் கொடுங்கோ கொடுங்கோ அப்படின்னு கேட்டதுனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு தோல்வி சந்தித்திருக்கின்றோம். ஆனாலும் பாருங்க 22.37% வாக்குகளை திமுக மட்டுமே தனியாக பெற்றிருக்கின்றது. பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு திமுக தலைவர் பதில் கொடுத்துள்ளார். இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடியார் அவர்களிடம் கேட்டபோது, அதே இந்த மதவாத சக்தி பாஜக அப்படின்னு தமிழக மக்கள் ஒதுக்கி வைத்து விட்டனர். அவங்களோட சேர்ந்தது தான் வந்து எங்களுடைய தோல்விக்கான காரணம். மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு 1% கூட வரவில்லை. அதனால நாங்கள் வந்து இனியும் என்டிஏ கூட்டணியில் தொடர்வதில்லை அப்படின்னு முடிவெடுத்து விட்டோம். இன்றைக்கு நான் தமிழக மக்களுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். இனிமேல் எக்காலத்திலும் பாஜகவுடன் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. தமிழக மக்கள் வந்து மீண்டும் குறிப்பாக மைனாரிட்டி மக்கள் மீண்டும் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டார். இதுல திடுக்கிடும் திருப்பம், சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் அந்த இரட்டை தலைமையில் ஒற்றை தலைமையான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் வந்து திமுகவில் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார். இப்போது வந்து அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமா அந்த கட்சியில் சேருவதற்கு விருப்ப மனு அளித்துள்ளதாக சிறப்பு செய்திகள் கூறுகின்றன. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் காரில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் படம் வச்சிருந்தாரா. இப்போ அதை எடுத்துட்டு சசிகலா அவர்கள் படத்தை வச்சிருக்கிறதா செய்தி. இதனால பாதி தூரம் போயிட்டே இருக்கும்போது அந்த டிரைவர் வந்து என்னங்க இப்படி நினச்சி மாறினே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போயிட்டாராம். பாவம் பாதி வழியில் வந்து தவித்து கொண்டிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். அப்போ அந்த பக்கமாக போன அமமுக நிர்வாகி ஒருத்தர் தான் வந்து அவருடைய காரில் இவரை கூட்டுட்டு போனதா நமக்கு வந்து ஒரு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதனால ஒருவேளை தினகரன் அவர்களும் அந்த புரட்சி தலைவர் அந்த கட்சியில் போய் சேருவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்துள்ளது நண்பர்களே. தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க கிட்ட போயிட்டு இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி கேட்கும்பொழுது, அதாவது மக்கள் வந்து கேப்டன் ஆட்சி தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து இல்லை ஒரு முறை இந்த திராவிட மாடல் 2.0க்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கூட்டணி வைத்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் 2031 தனித்து நின்று தேமுதிக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு கூறியுள்ளார். தவேகா
இந்த கட்சி வந்து ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை. அஃப்கோர்ஸ் மற்ற எல்லா கட்சியுமே எந்த தொகுதியிலையும் ஜெயிக்கலை. விஜய் அவர்கள் கிட்ட வந்து நமது சிறப்பு நிருபர் ஒரு சிறப்பு பேட்டி நம்ம சேனலுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அவர் வந்து மனம் திறந்து பேசியுள்ளார். அதில் வந்து எதுக்காக நான் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் இந்த தாவேகா அப்படின்ற கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன, வேட்பாளர் தேர்வு எப்படி நடந்தது, கட்சியில் வந்து இந்த உட்கட்சி பூசல் இருக்கின்றதா, யாரோ 4 பேர் வந்து எல்லாத்தையும் இயக்கி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதனுடைய உண்மை என்ன, இப்போ இந்த தோல்விக்கு பிறகு தொடர்ந்து அரசியலில் பயணம் செய்வாரா, இல்லை வந்து சினிமா பக்கம் திரும்புவாரா, இந்த ஜனநாயகன் படம் அது வந்து நாளைக்காவது ரிலீஸ் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி விஜய் அவர்கள் நம்ம சிறப்பு நிருபர்கிட்ட பேசினார். ஆனால் முன்னாடி பேட்டிலேயாவது பேசினதை வெளில ஒருத்தர் வந்து சொன்னாருங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாரு, கேமரா கிடையாது, ரெக்கார்டர் கிடையாது. ஆனால் நீங்கள் வெளில போய் யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது, அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கினார் நம்ம நிருபர்கிட்ட. அதனால் இந்த கேள்விக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றத சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சியில் வந்து வழக்கம் போல உட்கட்சி பூசல் அதிகமாகியுள்ளது. இதில் ஒரு சில நிர்வாகிகள், எம்பிக்கள் இவங்கெல்லாம் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் வந்து பதவியை விட்டு விலக வேண்டும், இல்லைன்னா வந்து கட்சி மேலிடம் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். இந்த மாதிரி வந்து தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இருந்தால் இந்நேரம் நாம் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கலாம், துணை முதலமைச்சர் கூட காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கோம். ஆனால் அருமையான வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள். இதற்கிடையில் இந்த மாதிரி தாவேகா வேண்டாம், திமுகவுடனே போவோம் அப்படின்றது வந்து அகில இந்திய தலைவர் கர்கே அவர்களுடைய முடிவு. அதனால் அவரையும் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு வேற சில பேர் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக எல்லா நிர்வாகிகளும் தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளைட்டில் டெல்லி போயிருக்காங்க. ராகுல் காந்தியை சில பேர் சந்திக்கின்றனர், பிரியங்கா காந்தியை சில பேர் சந்திக்கின்றனர், சோனியா காந்தியும் சில பேர் சந்திக்கின்றனர். கர்கே அவர்களை இல்லை, அவரை யாரும் சந்திக்கலை அப்படின்னு நமது நிருபர் கூறுகின்றார். மக்கள் நீதி மையம், இந்த கட்சி தலைவர் கமல்ஹாசன் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் போயிட்டு இந்த மாதிரி இந்த தேர்தலில் இந்த முடிவுகளை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரசியலில் தொடர்ந்து பயணிப்பீர்களா, உங்கள் கூட்டணி அதை விட்டு வெளில வருவீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் விண்வெளி நாயகன், முடிவு என்பது தொடக்கத்தின் முதற் புள்ளி, அதிலே மையமாக இருக்கும் ஒரு அரை புள்ளி நான் அப்படின்னாரு. இது அங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றும் புரியல. இல்லை, அது இங்கே என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னதுக்கு, எனக்கு வேலை இருக்கின்றது, நண்பர் ரஜினிகாந்துடன் அடுத்த படத்தில் நான் நடிக்க வேண்டும், அங்கு சந்திப்போம் அப்படின்ட்டு அவர் போயிட்டாருங்க. அப்போ தான் பார்த்தா ரஜினிகாந்தும் அங்கே ஃப்ளைட் ஏறத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ன உடனே ரஜினிகாந்த் கேட்டாராம், ஓ தேர்தல் முடிவுகள் வந்துருச்சா, சாரி நான் பார்க்கல, வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் அவர்கிட்ட போயிட்டு தேர்தல் முடிவுகளை பற்றி கேட்கும்போது, திமுக வந்து எங்களை கூட்டணியில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள், அது வந்து அதிகாரிகள் செய்த சதி, அதனால தான் வந்து திமுக கூட்டணி தோல்வி அடைந்தது அப்படின்னு சொன்னார். சரிங்க, அப்போ அதிமுக கூட்டணி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க அதிமுக கூட்டணியில் எங்களை சேர்த்துக்கல, அதனால் அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னாரு. சரிங்க, அப்போ இங்கே சசிகலா அவர்கள், ஐயா ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ, ஆமாங்க அவங்களும் எங்களை சேர்த்துக்கல, அதனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாரு. பத்திரிகையாளர்கள் இதுக்கு மேலே எதுவும் கேட்க வேணாம் அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டதா நமது சிறப்பு நிருபர் கூறுகின்றார். அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட கேட்குறாங்க, இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கீங்களா அப்படின்னு. இந்த தமிழன் என்னைக்குமே திருந்த மாட்டாங்க, இது நமக்கு தெரிஞ்சது தானே, எத்தனை வருஷமா நானும் போகிற இடத்தெல்லாம் கத்திட்டு இருக்கேன், ஆனால் இந்த தமிழ் உணர்வுக்குள் அப்படின்னா யாருக்கும் அது ஏறவே மாட்டுது. சரி விடுங்க, அடுத்த தேர்தல் நெருங்கி வருகின்றது, பாராளுமன்ற தேர்தல், அதனால் திரள் நிதி வசூல் பண்ணணும் தம்பி, நீங்கள் ஏதாவது அதுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ன உடனே பத்திரிகையாளர் வந்து தலதறிக்க ஓடி வந்துட்டாராம். என்னப்பா அது, ஆஹா அடுத்த பிரேக்கிங் நியூஸ், மக்கள் முதல்வர் சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த ஆட்சியில் இந்த தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழகம் முழுக்க 234 பேர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் உள்ளே அடைக்கப்பட்டனர். எதுக்காக அப்படின்னா சவுக்கு சங்கர் வீடியோவை பார்த்துருந்தாங்களாம். நாளைக்கு முதலமைச்சர் வந்து பதவி ஏற்றவுடன் முதல் கையெழுத்து அத்தனை பேர் மீது இருக்கும் குண்டர் சட்டத்தை வாபஸ் பெற்று அவர்களெல்லாம் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு மக்கள் முதல்வர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறார். இதுதாங்க இந்த அறிக்கை. பரவாயில்ல, இதை முடிச்ச பிறகு தான் எனக்கே தெரியுது, பொய் கூட நிஜம் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பல பேர் வந்து பொய்யே சொல்லி பழப்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.